இன்னைக்கு ஒரு டீக்ளட்டரிங் மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் பையனோட டாய்ஸ் தான் டீக்ளட்டர் பண்ண போகிறோம். ஸோ நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. அவன்கிட்ட எல்லா டெசிஷனையும் கொடுத்துட்டேன். ஒன்று நான் அவனை ஃபோர்ஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம், டீக்ளட்டர் பண்ணியே ஆகணும். புது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி டீக்ளட்டரிங் பண்ணணும். ஸோ எல்லா டாய்ஸையும் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த ஃபுல் ட்ரேவையும் வந்துட்டு என்னால் அந்த வீட்டில் வைக்க முடியாது. அந்த ஷெல்ஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 3 பாக்ஸ் மட்டும் தான் வைக்கிற அளவுக்கு, அவனோட கபோர்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த 3 பாக்ஸ் மட்டும் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். மிச்ச 4வது வந்து டீக்ளட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு அவனை வந்து டாய்ஸ் மட்டும் டீக்ளட்டர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நான் எந்த டெசிஷன்லேயும் தலையிடல. அந்த ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட்டில் அவனுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறத மட்டும் போட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நோட்லாம் பார்த்தீங்கன்னா வரைஞ்சி முடிச்சிட்டான். ஸோ அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணுறான். நிறைய பேர் வந்து டீக்ளட்டரிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், டீக்ளட்டரிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் என்னன்னா, நான் வந்து அப்பப்போ டீக்ளட்டர் பண்ணிட்டு தான் இருந்தேன் டெய்லி பேசிஸில். நான் க்ளீன் பண்ணும் போது, எடுத்து வைக்கும் போது, கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேண்டாதது எல்லாத்தையும் வந்து, ஏன்னா ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம வேண்டாதையும் சேர்த்து ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவு குறைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஷிஃப்டிங்க்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு பெரிய ஹியூஜ் டீக்ளட்டர் பண்ணுங்க வித்தவுட் கில்ட். எந்த கில்ட்டுக்குள்ளேயும் போகாதீங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. இந்த வீடியோ கீழே வந்து இதை போய் ஏன் டீக்ளட்டர் பண்ணீங்கன்னு 4 பேர் சொல்லுவாங்க. பட் அதை பற்றிலாம் நம்ம வந்து ஒரி பண்ணிக்க கூடாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம காசு கொடுத்து செலவு பண்ண போகிறோம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து இடம் தேடணும். ஒருவேளை இடம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு மறுபடியும் ஆர்கனைசர் வாங்கணும். அந்த மாதிரி பணம் செலவு பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இப்போவே அதாவது பொருளை உங்களுக்கு லெட் கோ பண்ணணும்னா நீங்கள் லெட் கோ பண்ணிடலாம். ஸோ என் பையன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ திங்ஸ் டீக்ளட்டர் பண்ணுவான்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லைங்க. நிறைய டாய்ஸை டீக்ளட்டர் பண்ணான். அதில் கொஞ்சம் நல்லா இருக்கிறத மட்டும் என் அக்கா பையன் இருக்கான், இவனோட சின்னவன், குட்டி பையன், அவனுக்கு கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். மற்ற கொஞ்சம் உடஞ்சி போனது எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலான்னு பார்க்குறேன். இடைக்கி போட்டிருப்பேன். ஏன்னா பிளாஸ்டிக் ஐட்டம் தானே. அடுத்து பார்த்தீங்கன்னா என் பையனோட ட்ரெஸ். அவன் வந்து இப்போ 2nd ஸ்டாண்டர்ட் போகிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஜேகேஜி எல்கேஜி படிக்கும் போதுலேருந்து உள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய ட்ரெஸ் பத்தலை. இதில் என்னென்னா அவனுக்கு செட் ஆஃப் 50 ஹேங்கர்ஸ் வாங்கினேன். செட் ஆஃப் 50 ஹேங்கர்ஸ் வாங்கினாலும் அந்த 50 ஹேங்கர்ஸ்க்கு மேலே ட்ரெஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 2-3 மந்த்ஸாகவே டீக்ளட்டர் பண்ணணும், அவனுக்கு பத்தாது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ரொம்ப பழசாக போனது, ரொம்ப ரொம்ப ஒரு சில ட்ரெஸ்லாம் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பான் திரும்ப திரும்ப. நிறைய நம்ம வச்சிருக்கிறதுல தான் பிரச்சனை. போட்டதையே போட்டுட்டே இருப்போம். ஆனால் வந்துட்டு புதுசு நம்ம ஏன்னா நிறைய இது பத்தாது, அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இதுதான் பத்தாதேன்னு சொல்லிட்டு அதுவும் நம்மளோட கபோர்ட்லேயோ நம்மளோட பீரோலேயோ இருக்கும். நம்ம பத்தாததே பத்துறத ஒன்றையே எடுத்து திரும்ப திரும்ப அதே போடுறதுனால அது மட்டும் பழசாகும். இது ஏன்னா நான் இப்போ டீக்ளட்டர் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அவனுக்கு பத்தாத ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ ட்ரெஸ் அவன் போடாமல் வச்சுருந்துருக்கான். அவன் ஒரு சில ட்ரெஸ்லாம் அவன் நல்லா இருக்கு, போடாமலே வந்து அவனுக்கு ரொம்ப சின்னதாயிடுச்சு. ஸோ குழந்தைங்க கிட்ட வந்துட்டு இதுதான் அவன் ப்ராப்ளம். ரொம்ப குயிக்காக வளர்ந்துடுறாங்க. எனக்கு ஆல்ரெடி அவனோட குழந்தை பருவத்தை மிஸ் பண்ணுறோமோ, ஐயோ வளர்றானே அப்படின்னு இருக்கு, வளர்ந்துட்டானே அப்படின்னு இருக்கு. நீங்கள் யாராவது அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு இப்போ ஆர்கனைசர் வந்து பத்தலை, ஹேங்கர்ஸ் பத்தலை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. டீக்ளட்டரிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹேங்கர்ஸ், இப்போ நான் 50 ஹேங்கர்ஸ் இருக்குது, 50 ஹேங்கர்ஸும் பத்தலைன்னு நினைக்கக்கூடாது. ஓகே, இட்ஸ் டைம் டு டீக்ளட்டர். அதுதான் நம்மளோட ஒரு அறிகுறின்னு சொல்லலாம் டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டீக்ளட்டர் பண்ணிவிட்டு அவனுக்கு பத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா இவ்வளோ ஹேங்கர்ஸ் எம்டியாக இருக்குது. இத்தனைக்கும் அவன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸை விட்டுட்டு தான், ஸ்கூல் யூனிஃபார்மை விட்டுட்டு தான் எடுத்தேன். ஸோ அப்போவும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்துட்டு அவன் தம்பிக்கு கொஞ்சம் பத்திர ட்ரெஸ்ஸை அவன் தம்பிக்கு கொடுத்துட்டு மற்றதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்க ட்ரெஸ் அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்டிக் பொருள் அப்படின்னு தான் எங்கள் வீட்டில் சொன்னோம். ஆக்சுவலாக இது வந்து தூப்தானின்னு சொல்லுவாங்க. சாம்பிராணி போடுறது. என் பையனுக்கு வந்துட்டு அந்த புகை அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது, அலர்ஜி இருக்கனால. ஸோ அதை நான் போடுறதை நிறுத்திட்டேன். பட் இது இருக்கட்டும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்கிறனால வச்சுருந்தேன். ஸோ புது வீட்டுக்கு போகும்போது இல்லை இதை எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்கிறதுனால அதை ஒரு வழியாக டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. புது வீட்டுக்கு எப்போ ஷிஃப்ட் ஆகும்னு எனக்கு சரியாக தெரில. என் பையனுக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சோன்னே, ஆனுவல் எக்ஸாம்ஸ் முடிஞ்சோன்னே ஷிஃப்ட் ஆகலான்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வீடு வந்துட்டு எப்படியும் ஒரு 15 டேஸில் மேக்ஸிமம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பெயிண்டிங் ஒர்க், 2nd கோட் பெயிண்டிங் அடிச்சிட்ருக்காங்க. வுட் ஒர்க் முடிஞ்சிருச்சு. பெயிண்டிங் முடிஞ்சிருச்சுன்னா வேலை ஓவர் ஆகிடும். ஓவர் ஆனோடனே வேலையை வீடியோ எடுத்து கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணிடுறேன். நானே அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ எனக்கு என்னன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுவோம், நடுவில் பாதியில் காட்டக்கூடாது. ஏன்னா சில பேர் வந்துட்டு அதாவது சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா. இது இப்படி பண்ணாமல் விட்டுட்டீங்க, அப்படி பண்ணாமல் விட்டுட்டீங்க, இப்படி இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ அதனால ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுவோமேன்னு நான் பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ மெஸ்ஸியாக காட்டா வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாக பிஓபின்னு சொல்லிட்டு ஒன்று டைல்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்காக ஊற்றுவாங்க. பெயிண்ட் அடிக்கும் போது, வுட் ஒர்க் பண்ணும்போது எதுவும் ஸ்க்ராச்சஸ் வந்துடக்கூடாதுன்னு அது ஊற்றிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப மெஸ்ஸியாக தெரியுது. ஸோ அதனால அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். ஸோ வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்கெட்சஸ் பாதி இது ஒர்க் எழுதவே இல்லை. புது ஸ்கெட்ச் பேக்கெட் வாங்கி கொடுத்துட்டு அந்த பழசு எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணேன். அதே மாதிரி கிரையான்ஸ் எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டான். கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, அவங்க ஸ்கூலில் கிரையான்ஸ் தான் கொடுத்து விட சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பென்சில்ஸ் எடுத்து போட்டுட்டு கிரையான்ஸை மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் நிறையா எழுதாத பென்ஸ் நிறையா இருக்குது. இதில் வந்து பர்டிகுலராக ஒரு பென்சில் மட்டும் எத்தனை வாட்டி சீவினாலும் உடஞ்சி போதே தவிர எழுதவே முடியல. ஸோ அந்த மாதிரி பென்சில் இருக்குது. அப்சரா பென்சில், நட்ராஜ் பென்சில் தான் வந்துட்டு நல்லாயிருக்கு. ஸோ அந்த பென்சிலை வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் வந்து டீக்ளட்டர் பண்ணேன். ஸோ வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். ஸோ மெயினாக இந்த வாட்டி வந்துட்டு நான் என்னோட திங்ஸையும், கிச்சன் திங்ஸு, க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அப்பப்போ டீக்ளட்டர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ எண்டில் அந்த கிளிப்பிங் காட்டுறேன். பீரோ ஃபுல்லாக டீக்ளட்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோடதை எடுத்து வைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேர், என் ஹஸ்பண்ட் அண்ட் என் பையனோட திங்ஸ் எல்லாத்தையும் தான் டச் பண்ணாமல் இருந்தேன். ஏன்னா அவங்க 2 பேரையும் வச்சுட்டு தான் நான் அதை டீக்ளட்டர் பண்ணுவேன். ஸோ என் பையனை வச்சுட்டு தான் அவனோட ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் அவனோட டாய்ஸ், அவனோட ஸ்டேஷ்னரி எல்லாம் பண்ணேன். அடுத்து என் ஹஸ்பண்ட்டை வந்து ஒன்று ஒன்றா கேட்டு டீக்ளட்டர் பண்ணணும்னு சொல்கிறது ஒரு சைடும், இல்லை வச்சுக்கிறேன்னு சொல்கிறத இன்னொரு சைடும் வைக்கிறேன். இதுலேயும் வந்துட்டு அவரும் வந்துட்டு இந்த வாட்டி ரொம்ப நாள் அவர் டீக்ளட்டர் பண்ணவே இல்லை. நடுவில் கேட்டேன், பட் இல்லை டீக்ளட்டர்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் இந்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கரையான ட்ரெஸ்ஸஸ் சிலது இருந்தது. அப்புறம் வந்து அவருக்கு பத்தாத ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. ஸோ அவர் போட்டுக்கணும்னு ஆசை, பட் போட்டுக்க முடியல. அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு வழியாக லெட் கோ பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பெயிண்டிங்கில் வந்துட்டு இந்த ரொம்ப சின்ன பெயிண்டிங் இருக்குல்ல, இது வந்து கண்டிப்பாக அந்த புது வீட்டில் வைக்கிறதுக்கு கரெக்டான இடம் என்னால் ஒதுக்க முடியும்னு தோணலை எனக்கு. ஸோ இதை வந்துட்டு என்னோட இன்லாஸ் வீட்டில் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி எடுத்திருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறேன். அதை என்னோட மதர் இன் லாட்ட, என் மாமியார்கிட்ட கொடுக்க போகிறேன். ஸோ இது மாதிரி டெக்கார் பீசஸும் வந்துட்டு நம்ம டீக்ளட்டர் பண்ணலாம். அதே மாதிரி நான் டெக்கார் பீசஸ் புதுசாக எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு இருக்கேன். பார்ப்போம், எதுவும் வாங்காமல் இருக்கேன். இதுதான் கடைசியாக ஃபுல்லாக டீக்ளட்டர் பண்ண ஐட்டம்ஸ். ஸோ கீழே இருக்கிறது கொஞ்சம் நிறைய கார்ட்போர்ட் பாக்ஸஸும் சேர்ந்துருக்கு. ஏன்னா அமேசானில் சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கேன். கர்டைன்ஸ் வாங்கினேன், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் லைட்லாம் வாங்கினேன். ஸோ அட்டைப்பெட்டியே ஒரு 4-5 வெறும் அட்டைப்பெட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா இட்லி சட்டி வந்து இண்டஸ் வேலியில் வாங்கினால பழைய இட்லி பாத்திரத்தை டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குஷன் வந்துட்டு பழைய குஷனை வந்து டீக்ளட்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் புது வீட்டுக்கு ஏற்ற மாதிரியான குஷன் கவர் மாற்றினேன். இப்போ டீக்ளட்டர் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு டொனேட் பண்ணுவேன். நிறையா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே டொனேஷன் தான். அப்புறம் வந்துட்டு நல்லா இருக்கிறது மட்டும் தான் டொனேட் பண்ணுவேன். அப்புறம் எடைக்கு போடுறவங்களை வந்து வர சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய கார்ட்போர்ட் பாக்ஸஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போக சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டீக்ளட்டர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்திருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு புது வீடை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, ரொம்ப செலவு இல்லாமல் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.